அன்பான சகோதர சகோதரிகளே, காலை நேர வணக்கம். இன்றைய நாளுக்கான ஜீவனுள்ள வார்த்தை ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளை பெருக பண்ணுவேன் என்றார். இந்த வசனத்தை கேட்டுக் கொடுக்கிற தேவ ஜனங்களை, கர்த்தர் பெருக்கத்தின் தேவன். ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுகிறார், ஐஸ்வர்யத்தை பெருக பண்ணுகிறார், சுகத்தை பெருக பண்ணுகிறார், நிம்மதியை பெருக பண்ணுகிறார். நித்திய வாழ்வுக்கு தேவையான ஆவிக்குரிய வாழ்க்கையை மேம்படுத்தி பெருக பண்ண வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நாங்கள் ஒன்றும் குறைவில்லாததாக இருக்கிறது போல் தகப்பனே சப்பா ஆண்டவர், எங்கள் குறை நிறைவாக்கி தகப்பனே ஆவிக்குரிய வாழ்க்கையில் தகப்பனை பெருக பண்ணுங்க, ஊழியத்தை பெருக பண்ணுங்க ராஜா. ஏசப்பா, ஆத்மாதியம் பண்ணுற அந்த சிந்தனை பெருக பண்ணுங்க தகப்பனே. கிரிகளை செய்கிறத பெருக பண்ணுங்க ராஜா. பரலோக பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஏசப்பா, ஹல்லேலூயா. நாங்கள் மற்றவர்களுக்கு தகப்பனே ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே மாதிரியாக இருக்க கிருபை தாங்க தகப்பனே ஏசப்பா. உம்முடைய அன்பை எங்கள் மீது பொழிந்தருளி கிருபை தாங்க ராஜா. உங்களோட அன்பை பெருக பண்ணுங்க ராஜா. உங்களுடைய வல்லமை பெருக பண்ணுங்க ராஜா. நீர் எங்களுக்கு கொடுத்த சுகம், சந்தோஷம், சமாதானம், ஆரோக்கியம், ரட்சிப்பு யாவற்றும் பெருக பண்ணுங்க தகப்பனே ஏசப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த வசனத்தை கேட்டுக் கொடுக்கிற தகப்பனை தேவ ஜனங்கள் தகப்பனே, ஒன்றிலும் குறைவில்லாமல் தகப்பனை எல்லாவற்றும் நிறைவாக்குங்க ராஜா. ஆண்டவரே ஏசப்பா, எங்கள் குறையில நிறைவாக்குற தேவன் அப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எதிர்பார்த்த காரியம் கைகூடி வர கிருபை தாங்க ராஜா. வேலை காரியம் கைகூடி வர கிருபை தாங்க ராஜா. குழந்தை பாக்கியத்தை ஆண்டவரே ஏசப்பா கர்ப்பத்தின் கனி கொடுத்து ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே பிஸ்னஸில் பெருக பண்ணுங்க ராஜா. சுகத்தை பெருக பண்ணுங்க ராஜா. யாராவது தகப்பனே பிரிந்த தம்பதிகள் இருக்குமான தகப்பனே, அவர்களை சேர்த்து வச்சு தகப்பனே அன்பை பெருக பண்ணுங்க ராஜா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. படிக்காத பிள்ளைகள், அறிவில்ல தகப்பனை, குறைவளர்க்கிற பிள்ளைகளுக்கு தகப்பனே அறிவை ஞானத்தை கொடுத்து பெருக பண்ணுங்க தகப்பனே சப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி ராஜா. இந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகமாகிற இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமேன்.